ஆதிக்க சக்திகளிடம் அடங்க மறுப்பவர், அடக்குமுறைகளுக்கு எதிராக அத்துமீறுபவர், ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக திமிரி எழுபவர், சிறுத்தைகளை யாரும் தொட்டால் திருப்பி அடிப்பவர். எல்லாருக்கும் வணக்கம். பொது தொகுதி கேட்கும் திருமாவளவன். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி கட்சிகள் இடையே இன்று ஜனவரி 28 முதல் பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் ஒரு பொது தொகுதி உட்பட 3 தொகுதிகளை விசிக தலைவர் திருமாவளவன் கேட்கிறாராம். கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தனி தொகுதியில் விசிகவுக்கு ஒதுக்கப்பட்ட பானை சின்னத்தில் போட்டியிட்டார் திருமாவளவன். அவருக்கும் அதே தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சந்திரசேகரனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் கடும் இழுபறிக்கு இடையே 3219 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் திருமாவளவன். அதேபோன்று விழுப்புரம் தனி தொகுதியில் விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி தனது கட்சியின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் திருச்சி சிறுக்கனூரில் வெல்லும் ஜனநாயகம் என்ற பெயரில் மாபெரும் மாநாட்டை நடத்தி அசத்தினார் திருமாவளவன். இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்து லாட்ரின் மாற்றின் மருமகனாக ஆதவன் அர்ஜுன் இது குறித்து நமது மின்பலத்திலும் வியக்க வைக்கும் விசிக மாநாடு யார்? உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.